ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ். தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 10th 11th பேப்பர் கரெக்ஷன் போய்கிட்டு இருக்கு. எஸ்டர்டே தான் 11th பேப்பர் கரெக்ஷன் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த நினைவில் 11th டே 1 எப்படி பேப்பர் கரெக்ஷன் பண்ணாங்க. முக்கியமாக 10th கிட்டத்தட்ட ஒரு 3 days கம்ப்ளீட் ஆயிருச்சு. 3 days அப்டேட் எல்லாமே டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் அந்த லைக் பட்டனோ சப்ஸ்கிரைப் பட்டனோ ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்ம பப்ளிக் எக்ஸாம் பற்றியும் முக்கியமாக பேப்பர் கரெக்ஷனோட டே பை டே அப்டேட் நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். 10th 12th எந்த மாதிரி கரண்ட் சிச்சுவேஷன் படி நம்ம அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு இந்த மாதிரி எஜுகேஷன் நியூஸ் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம அந்த லைக் பட்டனோ சப்ஸ்கிரைப் பட்டனோ ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நீ கொடுக்குற ஒரு லைக்கும் ஒரு சப்ஸ்கிரைபரும் எனக்கு மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். அதனால வீடியோ பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். பண்ணிட்டீங்களா? ஓகே, பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அது மட்டும் இல்லை, முக்கியமாக நிறைய பேர் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க. எதுக்காண்டி நான் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ண சொல்கிறேன் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கூல் ரீஓப்பன் அப்டேட்டு, அப்புறம் ஏதாவது இன்ஃபர்மேஷன், அதாவது ரொம்ப பிரேக்கிங் நியூஸாக இருக்கும் தெரியுமா, அதெல்லாம் எடுத்து டக்குன்னு வீடியோ எடுத்து போட முடியாது. அதெல்லாம் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஜஸ்ட் மெசேஜ் மூலியமாக உங்களுக்கு நான் தெரியப்படுத்துவேன். அதனால டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுவுமே லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன். மறக்காமல் டெலிகிராம் குரூப்லையும் அண்ட் சப்ஸ்கிரைப்பும் பண்ணிடுங்க. இப்போ நாம் மெயின் டாபிக் வரலாம். தமிழ்நாட்டில் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 10th ஒரு 3 days பேப்பர் கரெக்ஷன் போய்கிட்டு இருக்கு. அண்ட் 11th எஸ்டர்டே, அதாவது டே 1 பேப்பர் வேல்யூவேஷன் கம்ப்ளீட் ஆயிருக்கு. இந்த நினைவில் கன்ஃபார்மாக எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் பயமாக இருக்கும் 11th ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஏன்னா 11th பொறுத்த வரைக்கும் கிரேஸ் மார்க்ன்றது இல்லவே இல்லை. எஸ்டர்டே பேப்பர் கரெக்ஷன் டே 1 கம்ப்ளீட் ஆயிடுச்சு. எஸ்டர்டே எப்படி திருத்துனாங்க அப்படின்னா, கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக தான் திருத்துவாங்க. அதாவது 10th ஆகட்டும், 11th ஆகட்டும், 12th ஆகட்டும், எஸ்ஓ தான் திருத்துவாங்க. அவங்க திருத்தும் போது எப்படி இருக்கும் அப்படின்னா, சென்டம் எடுக்கிறவங்க ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அவங்க பேப்பர் ஸ்ட்ரிக்ட் திருத்தும் போது கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக தான் திருத்துவாங்க. அதனால் பொதுவாக 10th 11th 12th டே 1 கரெக்ஷன் இப்படி தான் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக தான் இருக்கும். அப்கமிங் டேஸில் கன்ஃபார்மாக நல்ல மார்க் தான் வரும். ஏன்னா அவங்க நார்மலாக ஸ்டாஃப் திருத்த ஆரம்பிச்சிருவாங்க. ஃபர்ஸ்ட் டே மட்டும் கொஞ்சம் கம்மியாக மார்க் போடுவாங்க. இதனால நீங்கள் கன்ஃபார்மாக பயப்படப்பட தேவைகள் கிடையாது. ஏன்னா 11th பொறுத்த வரைக்கும் கன்ஃபார்மாக உங்களுக்கு மார்க் போட்டுருவாங்க. 90 எடுக்கிற இடத்துல நீங்கள் மினிமமாக ஒரு 20 மார்க் எடுத்தாலே கன்ஃபார்மாக பாஸ் பண்ணி விட்டுருவாங்க. ஜஸ்ட் நீங்கள் எல்லா கொஸ்டின்ஸும் அட்டென்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கன்ஃபார்மாக ஒரு மார்க் போட்டு பாஸ் பண்ணி விட்டுருவாங்க. அப்புறம் கெமிஸ்ட்ரி அண்ட் ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டோட்டலி ஒரு 15 மார்க் எடுக்கிற மாதிரி இருக்கும். 15ல் நீங்கள் மினிமமாக ஒரு 10 மார்க் எடுத்தாலே கன்ஃபார்மாக பாஸ் பண்ணி விட்டுருவாங்க. ஆனால் நீங்கள் கன்ஃபார்மாக எல்லா கொஸ்டின்ஸும் அட்டென்ட் பண்ணியிருக்கணும். பண்ணியிருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு பாஸ் பண்ணி விடுவாங்க. அப்படி இல்லைனா கொஞ்சம் கஷ்டம் தான். ஸோ 11th அப்டேட் இது தான். நம்ம கூடிய சீக்கிரம் டே பை டேவோட அப்டேட் நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் 10th கிட்டத்தட்ட ஒரு 3 days பேப்பர் கரெக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. முக்கியமாக நான் ஆல்ரெடி மென்ஷன் பண்ண மாதிரி 10th தமிழ் ஆகட்டும், இங்கிலீஷ் ஆகட்டும், மேத்ஸ் அண்ட் சோசியல் சயின்ஸ், இந்த 4 சப்ஜெக்ட்டும் முக்கால்வாசி பேசிக்காக ஈஸியாக தான் கேட்டிருந்தாங்க. எக்ஸப்ட் சயின்ஸு பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கஷ்டமாக கேட்டிருந்தாங்க. அதனால சயின்ஸ்லேருந்து கொஞ்சம் மார்க் ஸ்டூடெண்ட்ஸ் அதிகபட்சமாக மார்க் குறையும். மற்றபடி தமிழ் ஆகட்டும், இங்கிலீஷ் ஆகட்டும் மோஸ்ட்லி நீங்கள் பாஸ் ஆகிடுவீங்க. தமிழ், இங்கிலீஷ் அண்ட் மேத்ஸ், சோசியல் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் டோட்டலி நீங்கள் 100 மார்க் எழுதுவீங்க. 100க்கு நீங்கள் 35 எடுத்தால் தான் பாஸு. 35க்கு நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் 30 எடுத்தாலே எப்படியாவது பாஸ் பண்ணி விட்டுருவாங்க. நான் சொன்ன மாதிரி தான், இதே மாதிரி தான் நீங்கள் எல்லா கொஸ்டின்ஸும் அட்டென்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கன்ஃபார்மாக ஒரு மார்க் போட்டு பாஸ் பண்ணி விட்டுருவாங்க. மற்றபடி எதுவுமே அது கிடையாது. நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரி இந்த வருஷத்தில் கன்ஃபார்மாக 10th மேத்ஸ் ஆகட்டும் அண்ட் சோசியல் சயின்ஸில் அதிகபட்சமாக சென்டமை இந்த வாட்டி எதிர்பார்க்கலாம். இது கன்ஃபார்மான விஷயம். மற்றபடி நீங்கள் பாஸ் ஆகிடுவீங்க. ஃபெயில் ஆகுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கவலைப்பட தேவைகள் கிடையாது. போன வருஷத்தோட இந்த வருஷத்தில் 10th அண்ட் 12th சென்டம் பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆக போகுது. அண்ட் 11th பொறுத்த வரைக்கும் டே 1 அதை வச்சு நம்ம கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. அப்கமிங் டேஸில் எந்த மாதிரி பேப்பர் திருத்துறாங்கன்னு சொல்லிட்டு அதை பேஸ் பண்ணி தான் நம்ம அப்டேட் பண்ண முடியும். அதனால 11th பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. முக்கியமாக இப்போ என்ன ஒரு நியூஸ் கிடச்சிருக்கு அப்படின்னா, பேப்பர் கரெக்ஷன் இனியிலிருந்து ஒரு 5 daysக்கு நடக்காதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இது ஒரு அஃபீஷியல் நியூஸ் தான். ஏன் அப்படின்னா, இந்த எலெக்ஷன் வரனால ஸ்டாஃப் எல்லா பேரும் அந்த எலெக்ஷன் டியூட்டி பார்க்குறதுக்காண்டி ஒரு 5 days பேப்பர் கரெக்ஷன் கேம்ப் கொஞ்சம் க்ளோஸ் பண்ணி வைக்கிற மாதிரி ஒரு நியூஸ் கிடைச்சு. மற்றபடி இந்த வீடியோ பற்றி டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் பிடிச்சிருக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த மாதிரி பப்ளிக் எக்ஸாம்ஸ் நியூஸ், முக்கியமாக பேப்பர் கரெக்ஷனோட டே பை டே அப்டேட் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் கொடுக்குற ஒரு லைக்கும் சப்ஸ்கிரைபரும் எனக்கு மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ மறக்காமல் பண்ணிடுங்க.